abdominal muscles இந்த front hip muscles வந்து stretch பண்றாந்தா பாடி வந்து curve பண்ணணும். இப்போ அதே தசைகளை strengthen பண்றாந்தா பாடி straight ஆகும். இப்போ இந்த முதுகு இந்த எரெக்டா ஸ்பைனை இந்த மசில்ஸ் ஸ்ட்ரெச் பண்றாந்தா என் பாடியை ரவுண்ட் ஆகும். கொஞ்சம் ஜென்டிலா நெக்கை கூட பெண்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஜென்டிலா ப்ரெஷர் அப்ளை பண்ணலாம். இப்போ இதே தசை எரெக்டா ஸ்பைனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா இப்போ பாடி ஸ்ட்ரெயிட் ஆகும். குனிகிறோம்ல பாடி ஸ்ட்ரெயிட் ஆகும் இந்த போர்ஷன். இப்போ இந்த தசையை ஸ்ட்ரெச் பண்றாந்தா இந்த பாடி நான் கர்வ் பண்ணணும். இப்போ இந்த தசையை ஸ்ட்ரென்தன் பண்றாந்தா நான் பாடி ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு பெண்ட் பண்ணணும். ஸோ இதன் அடிப்படையில் சொல்றேன் நான். டம்பிள்ஸ் வச்சு இப்படி பண்றது, அப்புறம் காலை அப்படி வச்சுட்டு இப்படி பண்றது, இதெல்லாம் வந்து ராங் டெக்னிக்ஸ். என்னோட ட்ரைனிங் ப்ராசஸில் இந்த கிரன்ச்சஸ் இருக்கவே இருக்காது. இந்த ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுற அந்த கோர் எக்ஸசைஸ்லாம் நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணவே மாட்டேன். இந்த ரஷ்யன் ட்விஸ்ட்டு, ரிவர்ஸ் லெக் ரைஸ், அப்டமன் கிரன்ச்சஸ் எதுவுமே கொடுக்க மாட்டேன். என்னோட கோர் ஒர்க் அவுட் ஸ்டைல் வந்து நான் சயின்டிஃபிக்லி என்ன சொல்கிறது, நான் எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த ஒர்க் அவுட் தான் கொடுப்பேன். டோட்டல் பாடி ஒர்க் அவுட்லேயும் அவங்க கோர் எக்ஸசைஸ் வந்து அதில் ஃபுல்ஃபில் ஆயிரும் அப்படின்னு சொல்லி முதலே சொல்லிடுவேன். 10 years மேலே ட்ரைனிங் பண்ணவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒரு நாள் கூட கிரன்ச்சஸ் கொடுத்ததே இல்லை. ரொம்ப ரேராக ஒரே ஒரு டைப் ஆஃப் ரொம்ப ரேராக எப்பயாவது கொடுப்பேன் அந்த ஒரு டைப் ஆஃப் அப்டமன் கிரன்ச். அதை இப்போ காமிக்கிறேன். ஸோ இந்த பொசிஷனில் போயிட்டு இப்போ இந்த கை சப்போர்ட்டில், இந்த கால் பெண்டாக இருக்குது, இந்த கை சப்போர்ட்டில் இப்படி இருந்துச்சு, இப்படி டச் பண்ணிவிட்டு தென் லை டவுன் ஸ்லோலி. இந்த மாதிரி டயகனல் ரீச். இந்த வயிறில் இருக்க கொழுப்பை குறைக்கிறதுக்கு நம்ம ஆட்கள் சூஸ் பண்ணுற முதல் டெக்னிக் வந்து இந்த அப்டமன் கிரன்ச்சாக தான் இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸசைஸ் இது. அவங்களோட நம்பிக்கை என்னன்னா, இந்த ஃபிட்டாக இருக்கவங்கலாம் அவங்களோட அப்டமன் ஃபிளாட்டாக இருக்குது, 6 பேக்ஸ் இருக்குது, அது காரணம் வந்து இந்த எக்ஸசைஸ் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. இந்த வயிறு கொழுப்பு குறைக்க, வயிறு ஷேப்பை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. அந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஃபால்ட்டியாக தான் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த எக்ஸசைஸ் பேர் வந்து ரஷ்யன் ட்விஸ்ட். இந்த பொசிஷனில் இருப்பாங்க, இந்த பொசிஷனில் இருந்துட்டு அப்படி உடம்பு அப்படி இப்படி திருப்புவாங்க. ஓகே, சம்டைம்ஸ் ஈவன் மெடிசன் பால் கூட கையில் வச்சுட்டு பண்ணுவாங்க. இந்த பயிற்சி பண்ணும்போது என்ன பிரச்சனை உருவாக வாய்ப்பு இருக்குன்னா, இப்படி உட்காந்துருக்கிறப்போ நம்ம வந்து இந்த மூட்டு இந்த இடம் மட்டும், இந்த எலும்பு மட்டும்தான், இந்த 2 எலும்பு மட்டும்தான் பேலன்ஸ் பண்ணி நம்ம உடம்பு பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்து ஃபால்ட்டியாக நம்ம வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி உட்காரல அப்படின்னா, இங்கே இந்த பர்டிகுலர் இந்த மூட்டு இருக்குல்ல, இதுக்கு பேர் சாக்ரோயிலியக் ஜாயிண்ட். இந்த இடத்துல இங்கெல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, ஒரு ஸ்ப்ரெயின் டிஸ்லொகேஷன் வந்துச்சுன்னா அதை குணப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த காலை தூக்குற அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ டிகிரிஸ் அப்போ வந்து இந்த வளைவு வந்து நியூட்ரல் ஆகணும். நியூட்ரல் ஆகணும். அதுக்கு தேவை வந்து ஸ்ட்ராங் அப்டாமினல் மசில்ஸ். அப்படின்னா நியூட்ரல் ஆகும். அதுக்கு பேர் தான் கிரன்ச். ஆக்சுவலாக அதான் ஒரிஜினல் கிரன்ச். ஆனால் நிறைய பேரால் பண்ண முடியல.